guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் வீடியோ தான். ஒவ்வொரு நாளுக்கு ஒரு வீடியோ பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல. 2 நாள் நாங்கள் ஒரு லீவ் எடுத்துட்டோம். 2 நாள் சோஷியல் மீடியா பக்கம் போகல, ரியாக்ஷனுக்கு வரல, எதுவும் பண்ணலை. 3ஆம் நாள் வந்து கம்ப்யூட்டரை திறக்கிறேன். ஐயோ என்னெல்லாம் நடந்திருக்கு, இது என்ன பிரச்சனை தெரியாத அளவுக்குலாம் பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ என்ன பிரச்சனை ஏதோ பிரச்சனைன்னு டுடே ட்ரெண்டிங்கில் ஃபன்னாக ட்ரால் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். விஜய் பாலிடிக்ஸ் டுடே, அதான் டைட்டிலே. அப்போ நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் டே டு டே அரசியல் என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் பதவிக்கு வந்தது தான் வந்தார், என்னவெல்லாம் நடக்குதுங்க. எல்லாரும் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. அதான் என்னவெல்லாம் நடக்குது. தூரத்தில் அந்த வீட்டில் ஒரு கரண்டி காணோம். என்ன பண்றாரு 15 நாள் ஆச்சுங்க. அவர் வந்தோடனே தாங்க அந்த கரண்டி காணாம அப்படின்லாம் கொண்டு வந்துட்டாங்க சார். இதுக்கு முந்தின ஆட்சி 120 நாளா சில விஷயங்களை பண்ணாம போய் போட்டி கேட்கும்போது, இருங்க சார் 120 நாள் இருங்க ஆகும் இல்ல. இப்ப அவங்க 15 நாள் ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க உங்களுக்கு 120, அவருக்கு 15. அது அவர் புதுசேனா அதான் அப்போ தெரியல. நம்ம கேட்குறாங்க 15 நாளில் இவ்வளவா, 15 நாளில் அவ்வளவான்னு. இப்போ அவர் சிஎம் ஆகிட்டாரு, எல்லாம் தடுத்து பார்த்தாங்க ஆகிட்டாரு. இப்போ அடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. என்னன்னா இதை கவுத்து விட்டுருவோம். ஆனால் அந்த 15 நாள்லேயே அவர் செய்கிறாரு, அரசாங்கத்தை கவுத்து விட்டுருவோம். இப்போ எப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா, இது 5 வருடம் தொடரும் ஆட்சி கிடையாது, பாதியிலேயே கவலை போகும் ஆட்சி. ஸோ எல்லாரும் மறுபடியும் ரெடியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன எதுன்னு தெரியல. இப்போ 2 நாளில் இவ்வளவு நடந்திருக்கு. அதை நம்ம சுருக்கமாக ஒரு 8 மினிட்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு 8 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நீங்கள் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. பாரு ஒருத்தர் என்ட்ரி கொடுப்பாரு, పోరాటం కుదిచి అడి వాంగిస్తారు. నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నాను ఈ మధ్యన. వాళ్ళు ఎంతో సుఖంగా చేశారా పాలిటిక్స్, కటౌట్లు పెట్టుకుని గెలిచేశారు. ஐயா நீங்க எல்லாம் அது சொல்லாதீங்க சரியா. நீங்க மட்டும் எப்படி வந்தீங்க? இல்ல தெலுங்கு பவன் கல்யாண் அவரு, இந்த உஸ்தாத் பகத்சிங் படம் அந்த சூப்பர் காவியங்கள் நடிச்சாருல, அவரு அங்க விஜய் நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு பொலிட்டிக்ஸை பாத்தீங்களா, கட் அவுட் வச்சே ஜெயிச்சிட்டாங்க. ஐயா நீங்க யாரு, நீங்க என்ன வச்சு ஜெயிச்சீங்க? உங்க ஊர்ல லட்டை பத்தி பேசணும்னே டோன்ட் டாக் அபவுட் அவர் சென்டிமெண்ட்ஸ் நொட்டிட்டு வந்தீங்கல்ல, பேசாம இருங்க சார். அங்க வரைக்கும் குத்துதான் அவங்களுக்கு. 15 ஆண்டுகளாக போராடி என்னால் சாதிக்க முடியவில்லை, ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் போஸ்டர் ஒட்டி முதலமைச்சர் ஆகிறார்கள் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். நானும் தினமும் 3 வேளை குளிக்கிறேன். நீங்களும் ஒன்னும் புடுங்கலையா? அப்போ 15 வருஷமா ஒன்னும் புடுங்கல. என்னால 15 வருஷமா நான் ஒன்னும் பண்ணல, 15 நாள்ல பண்றாங்க. ஏன்னா இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு 15 இயர்ஸ் ஆஃப் போராட்டம் அது இதுன்னு இருக்கா. நீங்க என்ன நினைச்சீங்க சார்? தளபதி விஜய் வந்து 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு உடனே சிஎம் ஆயிட்டாருன்னா அதுக்கு கிரவுண்ட் ஒர்க் போட்டதெல்லாம் நீங்க பாக்கலையா? அது சரி, நீங்க பல காவியங்களை நடிக்கிறதுல பிஸியா இருந்திருப்பீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு டைம் கிடைச்சிருக்காது. 45 வருஷமா காளியாம்பளை கும்பிடுறேன், அந்த அம்பா எனக்கு வரமும் தரல வாழ்க்கையும் தரல. சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. போஸ்டர்கள், ஹோலோகிராம் விளம்பரங்களை வச்சே தமிழ்நாட்டுல முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துடுறாங்க என குறிப்பிட்டார். నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నాను ఈ మధ్యన. కటౌట్లు పెట్టుకుని గెలిచేశారు. அதை பாக்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்கு என குறிப்பிட்டார். చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ இன்னைக்கு பொறாமையா இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. புதுசா வண்டியா வாங்கிட்டான். நான் இன்னும் பழைய டிவி 50 சுத்திட்டு இருக்கேன். தலையெழுத்து ரொம்ப வயிற்றுச்சல் புடிச்சு ஐராயிரானே. இதுல என்னன்னா, இவர் 15 வருஷமா போராடி டெபுட்டி சிஎம் தான் ஆயிருக்காரு. 2 வருஷம் போஸ்டர் ஒட்டி சிஎம் ஆகிட்டாரு. என்னன்னு எரிச்சலா இருக்கான். சரி அழாதீங்க சார். உள்ளூருக்குள்ளதான் அல்றாக்கிட்டு பார்த்தா நீங்க பக்கத்துல இருந்து அழுதுட்டு இருக்கீங்க. விடுங்க, என்ன பண்றது.
இல்லை இது என்ன பிரச்சனையே தெரியல. நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட கூட இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. எத்தனை தடவைடா நீ நல்லா சாப்பிட்டுருக்கேன்னு நல்லா சாப்பிட்டுருக்க நான் சாப்பிட கூட இல்லை ப்ளீஸ். அவர் என்ன கேட்டாரு? நல்லா சாப்பிட்டுருக்கேன். இவ்வளவு தண்டனையா? பஸ் 10 புக் பண்ணேன், மணி இப்போ 11 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அவங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்போ மினிஸ்டர்கிட்ட கேட்டப்பே அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க கேட்கணும் பரவாயில்ல, இதோ அண்ணா கேட்பாரு. அண்ணா ஏதோ அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த பஸ்ஸில் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன், ஏதோ சரியாக வரலை அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு மினிஸ்டரே வந்தாருன்னு தெரியல, வந்திருக்காரு. சார் என் பஸ் வரலன்னொன்னே நீ நல்லா சாப்பிட்ட, நான் இன்னும் சாப்பிடல, அளவுடு. சார் என் பஸ் வரல, நீ நல்லா நல்லா சாப்பிட்ருக்க, அதான் நான் சாப்பிடல. என்ன கையை பிடிச்சிருத்தியா, என்ன கையை பிடிச்சிருத்தியா, கையை பிடிச்சிருத்தியாப்பா, என்ன கையை பிடிச்சிருத்தியாப்பா, இருடா என்ன இருடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னங்க இப்படி இறங்கிட்டீங்க? அது சரிதான், நீ கேட்ட மாதிரி அவர் எதுக்கு அங்கே வந்தார் பஸ் ஸ்டாப்பு? இன்னைக்குன்னு அவர் வந்து மாட்டிக்கிட்டார் போல இருக்கு. அங்கேயே நீங்க டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏங்க பஸ் வரலன்னு கேட்டா நாங்க நம்ம பட்டினியாவா வந்து பஸ் இதுக்கு பண்றது? நான் ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கேங்கிறத நீங்க ஒட்டி நின்று பாத்தீங்களா? தென்பா பேசுறதுனால முடி வருது. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, கேளுங்க. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அட கேளுங்கண்ணா. நீ நல்லா சாப்பிட்டுருக்க நான் சாப்பிட கூட இல்லை ப்ளீஸ். இனிமே எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சத்தியமா நான் சாப்பிட மாட்டேயா. என்ன சாப்பிட்டாங்க, நீங்க நல்லா சாப்பிட்டுருக்கீங்க, நீங்க நல்லா சாப்பிட்டுருக்கா, நான் நல்லா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது இங்க பாரியா, ஆசை போட்டு ஒரு குலோப் ஜாம் எடுத்து வாயில போட்டாருங்கிறதுக்காக புக் பண்ணிருக்கேன், எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே வருது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்க சார்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. நான் நீங்க நல்லா சாப்பிட்டுருக்கீங்க தம்பி, நான் என்ன சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி சார் முகையான பதிலா இருக்கும்? எப்படி முகையான பதிலா இருக்கும்? நீங்க சொல்லுங்க, இந்த பதிலா உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முகையான பதிலா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க நான் சாப்பிட கூட இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. சார் பஸ் வரல சார், இன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், அது ஆரம்பிச்சு ஒரே டயலாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அதில் அந்த மினிஸ்டர்கிட்ட கேள்வி கேட்கும் போது ஒரு போலீஸ் வந்து தடுக்கிறாரு. இவர் வந்து தடுக்காதீங்க, நோ தடுக்காதீங்க. ஏன்? அவர் ஃபுல்லாக சாப்பிட்ருக்காரு, நான் இன்னும் சாப்பிடல. இந்த சண்டையை பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு தென்பு இல்லை உடம்புல. ஆக்சுவலி அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியல, ஆனால் இது இப்படி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். நீயா எங்க வந்த? செந்தூர பாண்டி கேப்டன், அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இப்போ செந்தூர பாண்டியோட தம்பி கட்சியில அண்ணன் மூலமாக இன்னைக்கு பொதுச் செயலாளர் முன்னிலையில நான் வந்து என்னை இணைச்சிருக்கிறேன். டிவிகேக்கு வந்துட்டீங்களா? அந்த கிளி கழிச்சிங்களே விஜயா? அப்படித்தான், இது எல்லாமே அப்படித்தானே போயிட்டு இருக்கு. அடுத்த சூப்பர் ஸ்டார் இந்த ரஜினியா விஜயா காக்கா கழுகுலாம் வரும்போது இவர் ஒரு சவால் விட்டு மாட்டிக்கிட்டாரு. ஞாபகம் இருக்கா? லியோ படம் இவ்வளவு கலெக்டே பண்ணாரு, அப்படி அது ஜெயிலரை தாண்டி கலெக்ட் பண்ணிருச்சுன்னா என் மீசை எடுத்துக்கிறேன் சார். ஷேவிங் ரேசரோட போய் இன்டர்வியூ எடுத்தாங்க, சிரிக்கி சமாளிச்சிட்டாரு பாண்டே மாதிரி. இப்போ என்னடான்னு பார்த்தா ஆஹா, எனக்கு இவரை பார்த்தா துரந்தர் மாதிரி ஞாபகம் இருக்கு. நீங்க என்ன பையா சார்? புரிகிறது, அவரை பேச சொல்லுங்க. கேப்டனும் விஜயும் ஒன்னா ஏங்க என் வாயில நல்லா வந்துட போகுதுங்க. நீங்க அப்புறம் இவரையும் கம்பாரிசன் யானைக்கும் எறும்புக்கும் போய் கம்பேர். இப்ப நாங்க கம்பாரிசன் பண்ணோமா? செந்தூர பாண்டி அவரோட தம்பி அப்படின்னு இப்ப நாங்க பண்ணோம். துப்பி இருக்கீங்களே, இப்ப கொடியை போட்டு எழுந்திருக்கீங்களே, உங்களை என்ன பண்றது? இந்த வீடியோல நீங்க பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் பார்த்து திரும்பிட்டு போயிடுவோம் அந்த பக்கம். பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டியது. இப்போ எனி டைம் நாங்கெல்லாம் ஜம்ப் பண்ணுவோம்னா அப்போ எதுக்கு சார் நீங்கெல்லாம் கருத்து சொல்றீங்க? என்னை பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எந்தவித பலனும் இல்லாமல் நாங்க உண்மையாக உழைக்கக்கூடியவங்க. மூஞ்சி எல்லாம் முள்ளுவேலி கட்டியிருக்கான், இவன் தான் மக்களுக்கு நல்லது பண்ண போறானா? விஜய் சார் பாத்திருக்கீங்க, என்ன சார் சொன்னாங்க?
எம் சார் எம் சார் பிஎம் என்ன சொன்னார் சார்? பிஎம் என்ன சொன்னார் சார்? சார் பிரஸ் மீட் பண்ணுங்க சார். சார் ஒண்ணுக்கு கேக்குறாங்கடா. எல்லாம் சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்களா? நான் என்னத்துக்கு அப்புறம்? டெல்லியிலும் செய்தியாளர்களை சந்திக்காத முதல்வர் விஜய். பிடிக்காம இல்ல, வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. தமிழக முதல்வர்கள் டெல்லி சென்றால் பேட்டி அளிப்பது மரபு. தமிழகத்தின் அனைத்து முதலமைச்சர்களும் டெல்லி சென்றால் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிப்பார்கள். இது நேற்று இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். செய்தியாளர்களை எதிர்கொள்வதில் முதல்வர் விஜய்க்கு என்ன சிக்கல்? நம்ம வர்றப்ப வழியை மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு கோவம் வந்தா குடும்பம் தேவையாது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையையும் அவர் பிரதானமாக முன்வைத்திருக்கிறார். நாங்க உங்களுக்கு கரண்ட் தரோம், நீங்க எங்களுக்கு தண்ணி தரக்கூடாதா? அவங்க தரவே மாட்டேங்கிறாங்க. தமிழகம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், மேகதாதுவில் அணை கட்டுவது உறுதி என்று கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். மேகதாது அணைக்கு எதிரான தமிழகத்தின் மறு ஆய்வு மனு உச்சநீதிமன்றத்தால் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருப்பதாக, இதற்கு பின்னர் தமிழகம் தரப்பில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று கூறிய DK சிவகுமார் இது கர்நாடகாவிற்கு ஒரு நற்செய்தி என்றும் அவர் கூறியுள்ளார். நான் நல்லா இல்ல. தண்ணி தரவரா போடா. அதே மாதிரி எனக்கு நெய்வேலி பழுப்பு நெல்லுக்கு இருந்து இல்லடா. ஓ நீர்வளம் உனக்கு, ஓ நிலவளம் உனக்குன்னா என் நிலவளம் எனக்கு. அந்த சண்டை செய்ய ஒரு வீரம் தேவைப்படுது. அதிமுகவில் எடப்பாடி K பழனிசாமி அணியும் CV சண்முகம் அணியினரும் சமரசத்திற்கு வந்திருக்கிறார்கள். என்னால முடியலடா. அனைத்து முடிந்து அனைவரும் ஒன்றாகிவிட்டோம், தாய் பிள்ளை எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமா புரிய மாட்டேங்குது. ஐயோ, இவனுக்கு சென்டிமெண்ட்டுக்கு உலகம் தாங்காதுடா. ஒரே கழகத்தில் இருக்கிறோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. இப்போ ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னு போடுங்க, அது கிடையாது, தெளிவாக சொல்லியிருந்தோம். நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டனே. நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க திருந்திட்டோம். அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. இன்னைக்கு ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. முதல்ல ஒரு விஷயம், நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியில, புரட்சி தலைவி அம்மா வழியில பயணம் தொடருது. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கையில காசு இல்லையா? காசு. அதே நேரத்துல எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரேயர். இந்த மக்களுக்கு நான் நன்றியோடு இருக்கணும், நன்றி சொல்லணும், அவங்களுக்கு பணியாற்றணும். அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். நான் ஓபனா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். இல்ல அவங்க காவல இறைவன் நிறைய பேர் கருத்து சொன்னதா இல்ல இல்ல, அதாவது யூகங்களுக்கு பதில் இல்ல, யூகங்களுக்கு பதில் இல்ல. என்னுடைய எண்ணம் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு, எனக்கு முன்னாடி மக்கள், அந்த மக்கள் நிற்கிறாங்க, அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. இவ்வளோதான் என் பாயிண்ட். நீ பாக்கெட்லயும் வைக்க வேணாம், டேபிள்லயும் வைக்க வேணாம். நான் வேற பர்ச பிளான் பண்ணிட்டேன். அப்படி யோசிக்கிறேன். மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு மாற்றம் ஏற்படுமா, மாற்றம் கொடுக்கப்படும்? மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? நாளைக்கு பாப்பீங்கடா. ஆளாளுக்கு கிளம்பிட்டாங்க வைத்தறிச்சல. அதான் இப்போ நிறையா பேர் அவங்க கட்சியிலேருந்து கலண்டு டிவிக்கில் போய் சேர்றாங்கன்னு ஒரு நியூஸ் பார்க்குறேன். இங்கே என்னடான்னா இல்லை நாங்கள்லாம் தாயா பிள்ளையா ஒன்றா தான் இருக்கோம்னு இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆளாளுக்கு சேர்த்துக்கிறாங்க. இந்த மாட்டி தாங்க பொலிட்டிக்ஸ் வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ எத்தனை நாள் ஆகுது, இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதில் இப்போ அந்த வீடியோவில் பாதி விஷயத்துக்கு எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை. ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் காற்றுல பறந்து வந்து விழுந்தாருல போராட்டத்தில், அது என்ன போராட்டம், அவர் ஏன் பறந்து வந்து விழுந்து அடி வாங்கினாரு, அது எதுவும் தெரியலை. விஜய் ஏன் ப்ரெஸ் மீட்டு வைக்க மாட்டேங்கிறாரு, அங்கே பிஎம்ஐ போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அவர் ஏன் வைக்க மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ்ஸை ஏன் இக்னோர் பண்ணுறாரு தெரியலை. முதலாவது ஏதாவது புரிஞ்சுது,
சரி ஓ இப்படித்தானோ நாங்கள் இப்போ தானே கற்றுக்குறோம் அரசியல், புரிஞ்சுது. 2 நாள் லீவ் எடுத்ததுல எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ அவ்வளோ இருக்காங்க. அப்போ ஒரு நாள் கூட லீவ் எடுக்கக்கூடாதா? டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் புரியுமா? இந்த வீடியோவில் இப்போ பாதி பிரச்சனை அவங்க சொன்னாங்கல்ல, எனக்கு பாதி பிரச்சனை புரியவே இல்லை. என்னடா இது அந்த மேகதாதாண்ட அணை கட்டாது. அது கர்நாடகாவில் அது கட்ட போகிறாங்களாம். அதுக்கு கட்ட பெர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சிஎம் போயிட்டு பிஎம் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்கு அவங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க, நாங்கள் கட்டி தான் தீருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த தண்ணி பிரச்சனை இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதில் ஏதோ பவர் கட்டு வந்துச்சு, விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, பவர் கட்டு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் போகுது, நிறையா போகுது. எவ்ரிதிங் லீட்ஸ் டு ஒன் ஸ்பாட். என்ன சுற்றி என்ன நடந்தாலும் நிறையா பேர் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த கவர்மெண்ட்டை இப்போ கலைச்சி விட்றணும், கலைச்சி விட்டு ரீஎலெக்ஷன் வைப்பான், 5 வருஷத்துக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு இப்போ அதில் நிறையா வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், இல்லை நமக்கு ஆபத்து, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும்ல. இல்லை சரி வந்துட்டாரு, ஒரு நிம்மதியாக விட்டுறலான்னு பார்த்தா அப்பயும் விடுற மாதிரி இல்லை. தெரியல, அவர் இப்போ பெரிய ப்ரெஷரில் தான் அவர் இருக்கார். என்ன ஏதுன்னு பார்க்கணும், அவர் என்னென்ன பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்களா நாங்கள் இதுக்கு தான் அப்போவே படித்து சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா போயிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்து வைக்கணும். டுடே ட்ரெண்டிங்கில் ஃபன்னாக சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்கள் அரசியல் கண்டென்ட் இந்த இருக்குன்னு நிறைய லிங்க் அனுப்பிட்டே இருக்கீங்க. ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ நல்லா இருந்தது, பாதி புரிஞ்சுது பாதி புரியலை. இப்போ போயிட்டு நான் 2 நாள் விட்ட மீம்ஸ் எல்லாம் பார்க்கணும், என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நாளைக்கு புதுசாக ஏதாவது நடக்கும். ஐயா ஒரு 2 நாளைக்கு நீங்கள் லீவ் எடுக்க மாட்டீங்களா? கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே. ஐயோ உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேங்க. பாய்.